Hello guys, welcome back to TBC. Vivo உங்களோட y200 5G ஸ்மார்ட் போனை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. தென் இது ஒரு 25K பேஸ் பண்ணி ஆஃப்லைன் மார்க்கெட்டை எடுத்துட்டு வரக்கூடிய ஸ்மார்ட் போனா இருக்க போது. ப்ரீவியஸா இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் y100 அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன் உண்மையாவே ஒர்த்தா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அண்ட் லீக்ஸ்லயே நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி இந்த விஷயங்கள் தான் இருந்தது. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மைனூட்டா சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. தென் அது என்னென்ன மாதிரி இருக்கு, தேருமா தேராதா அப்படிங்கிற விஷயங்களோட தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போது. தென் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க. விவோட இந்த y200 5G ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் அதோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விவோட V29 அப்படியே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருந்தது. மட்டுமே கவுட் எஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே செக்மெண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் லுக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் ஒரு 2 கேமராஸ் அதோட ஒரு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிங் லைட் பர்பஸாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக அது லுக்குக்காக மட்டும் இல்லாமல் அது கேமராஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வேறு டெம்பரேச்சர்ஸில் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது ஒரு நல்ல மேட்டராக இருந்தது. கேமரா செக்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது அதை அப்படியே டீட்டெயில் பண்ணுறேன். தென் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு ஒரு 6.68 இன்ச் இருக்கக்கூடிய AMOLED ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் நல்லா இருந்தது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது போக பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா விஷன் டிஸ்பிளேன்னு கிளைமிங் பண்ணுறாங்க. பட் என்னன்னா பிரைட்னஸ் லெவல் ஒரு 800 நிட்ஸை வந்து பீக்காக மெயின்டைன் பண்ணுது. தென் ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேஸ். பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் y100 அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃப்ளாட் டிஸ்பிளேஸ் கொண்டு வந்தாங்க. மோஸ்ட் இதே மாதிரி தான் இருந்தது. தென் பரவாயில்ல, டிஸ்பிளே செக்மெண்ட் பெருசாலாம் எதுவும் மோசம் பண்ணல. ஏன்னா ஆஃப்லைன்ஸ்க்கு வரும்போது ரொம்பவே அடி வாங்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ரீமியமான அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மெனக்கட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் டிஸ்பிளேஸ் கொஞ்சம் ஒர்த்தான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படிங்கிற பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கேமராஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சார் அண்ட் அடிஷ்னலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு டீசென்ட் பிளேவாக இருந்தது. ப்ரீவியஸாக பார்த்தோம்னா y100 என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 64 மெகாபிக்சல் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல்ஸ் வந்து கொடுத்து ரொம்பவும் அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் கேமரா குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 4Kஸில் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். தென் அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக கிளிக் ஆச்சுன்னு சொல்லணும். தென் அது போக பார்த்தோம் அப்படின்னா அந்த முதலே சொன்ன அந்த ரிங் லைட் பர்பஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிங் லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டி டெம்பரேச்சர்ஸ் விதவிதமான மோட்ஸில் வந்து லைட் எடுத்துக்க முடியும். அதாவது மூன் லைட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொஞ்சம் வார்மான ஃபீலு இல்லைனா கொஞ்சம் வார்ம் இருக்க மாதிரியான சுற்றி வந்து ஃபீம்ஸ் இந்த மாதிரிலாம் செட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோகிராஃபிஸ் ட்ரை பண்ணிக்க முடியும். தென் ஒரு குட்டி யூனிக்கான விஷயம். பட் அதை வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது. குட்டியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது இதில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிச்சு. ஓகேப்பா, கேமராக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. அண்ட் ஸ்டெபிலிட்டியும் குறை இல்லை. விவோ ஃபோன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டெபிலிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்னன்னா நீங்கள் 1080p வரைக்கும் 1080p 30 fps எடுக்கிறீங்கன்னா தான் இந்த ஒரு டீசெண்டான நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தென் 4Kஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகிறது இல்லை. ஃபோட்டோகிராஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. நைட் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கும் பெருசாக நாய்ஸ் இல்லாமல் தான் வந்து வந்துட்டு இருக்கு ஃபோட்டோஸ். அதனால கேமரா ஓரியன்டாக பார்த்தோம்னா மோஸ்ட் பாசிட்டிவ் விஷயங்கள் தான் கண்ணுக்கு தென்படுச்சு. ரொம்ப மோசம் இல்லை. பட் ஒரு அல்ட்ரா வைட் கவர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அல்ட்ரா வைட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப மொக்கையாக இருக்குது. அது இவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஒரு 8 மெகாபிக்சலாவது கொடுத்து தொலைங்கப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அல்ட்ரா வைட் இங்கே இல்லை. அதுதான் பெரிய குறையாக இருந்தது. செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் வழங்கும் போது ஒரு 16 மெகாபிக்சலோட முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கான் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு விஷயம் தான், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் தான். ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு இருக்க பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு சூட்டபுளாக தோணலை. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுமான்னு எனக்கு தோணலை. ஸ்னாப்ட்ராகனோட 4 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் இந்த சிப்பு வந்து மோசமான சிப்பு நான் சொல்ல வரல. ஆல்ரெடி வந்து ஒரு 20Kல ரெட்மி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம்னா 4 செகண்ட் ஜென்ரேஷனே வந்து நமக்கு ப்ரீவியஸாக ஒரு 12-13 தான் வந்து செல் பண்ணுற லெவலில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து 6th ஜென்ரேஷன் வந்துருச்சு. 6th ஜென் ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லாம் வந்துருச்சு. அது வந்து இப்போ 2022Kல வந்து ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது வந்து தான் மொக்க ஒரு விஷயம். இது ஒரு ஆல்ரவுண்டராக பெட்டராக இருக்கும். பட் ஒரு கேமிங் ஓரியன்டாக பார்த்தோம்னா மைல்டாக நல்லா இருக்குமே தவிர்த்து ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு வந்து இது கேமிங்க்கு சூட்டபிளான ஸ்மார்ட் ஃபோனாக ஃபீல் ஆகலை. ஏன்னா 695 ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிட் லெவல் தான். இது அதை விட டவுன் கிரேடான ஒரு சிப்பு. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போதில் இது வந்து தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா y100 ப்ரீவியஸாக யூஸ் பண்ண y100ல் நமக்கு இருந்தது டிமென்சிட்டியோட 900 நல்ல ஒரு பர்ஃபார்மர். இப்போ வரைக்குமே 1080 அப்படிங்கிற பேரில் கூட ஒரு 14% பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 22-25Kல அது வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு சிப்பு. அதை வந்து இருக்கிறது நல்லா இருந்தது. பட் இதில் வந்து இந்த 4 ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வெறும் கவுட் டிஸ்பிளேஸை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த வெறும் 4 ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறது பெருசாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே, இது ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம். பட் கேமிங் ஓரியன்டாக பெருசாலாம் இது ஒரு பவர் பேக்கான ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது 4600 mAh வரைக்குமான பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கும் பெருசாக அப்கிரேடெல்லாம் இல்லை. நான் லீக்ஸ் கவர் பண்ணும்போது 68 வாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கவர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ லைவ்ல வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 44 வாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 44 வாட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபோன் 50% சார்ஜ் ஆகுங்கிறது தான் விவோட கிளைமிங். ரொம்ப நியாயமான ஒரு கிளைமிங்காக இருந்தது. நான் கூட 15 நிமிஷம் 16 நிமிஷத்தில் ஃபோன் 50% சார்ஜ் ஆயிருமோன்னு போய் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அஃபிஷியலாக அவங்களோட வியூவிங் பேஜ்லேயே போட்டாங்க 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 50% ஏறும் அப்படிங்கிற உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க. தென் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓகேப்பா, சொல்லும் போதில் கூட உண்மையை சொல்லி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விவோ மேலே ஓரளவுக்கு இருந்துன்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு விவோ ஓப்போ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போது 4600 mAh இருக்கக்கூடிய பேட்டரியை என்னோட 18 வாட் சார்ஜர் 1 ஹவரில் சார்ஜ் பண்ணிடும் 4600. பட் விவோவில் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னோட ஃபோன்ஸில் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது y100, அதுலேயுமே 44 வாட்ஸ் தான். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த 44 வாட்ஸை யூஸ் பண்ணி கூட அது பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆகலை. அது நானே நிறைய இடத்துல கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல விவோவே அப்பட்டமாக அதை ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது, ஃபண்டச் OS 13ஓட. மோஸ்ட்லி இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கலர் OSோட 8 வெர்ஷன் வந்து ஞாபகப்படுத்துது. ஏன்னா வந்து நான் ஓப்போவில் இருந்து விவோக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது எனக்கு OS வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குமோன்னு நினச்சேன். பட் பெருசாக எதுவுமே அந்த மாதிரி சேஞ்சஸ் இல்லை. கிட்டத்தட்ட எதுவுமே இந்த கலர் OSக்கு சிம்பிளிட்டியாக தான் இருக்குது. இப்போ சின்ன சின்ன இந்த ஷார்ட்கட்ஸு நம்ம அப்புறம் நான் இது பண்ணக்கூடிய நிறைய இந்த செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் மாறுறத தவிர மோஸ்ட் விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ஐகான்ஸ்லாம் வந்து கண்ணுக்கு நல்லா பலபலன்னு தெரிஞ்சுது. ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கால்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டயலரை பொறுத்த வரைக்கும் கூகுள் டயலர் கொடுக்குறாங்க. ஆனால் விவோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதுலேயே வந்து டிஃபால்ட்டாக அவங்களோட விவோட டயலர் இருக்குது. வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தோட தான் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் அண்ட் ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா 128 தான் ப்ரிஃபரபுளாக இருக்குது. 22K இதை ப்ரைஸ் பண்ணுறாங்க. பொதுவாக விவோட அந்த ஒயில் கொஞ்சம் ப்ரீமியமாக போயிடுச்சுனாலே 25Kங்கிறது கன்ஃபார்ம்டு ப்ரைஸு. ரீசெண்டாக தான் விவோட y100 ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 2000 ரூபா வந்து கம்மி பண்ணி 22,000 22,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து y100 பெட்டராக இருந்ததுப்பா. ஏன்னா அதில் கலர் சேஞ்சிங் பேக் இருந்தது, டிமென்சிட்டியோட 900 ப்ராசர் இருந்தது. அது எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கிறதா அங்கேயுமே இருந்தது. பெருசாக வித்தியாசங்கள் எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து இதில் ஒன்று டிஸ்பிளேஸை மாற்றிருக்காங்க, ப்ராசரை டவுன்கிரேடும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டராக 2023ஓட எண்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் ஆயிருச்சு அக்டோபரில். தென் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். பட் திரும்பவுமே கன்சிடர் பண்ணணும். நீங்கள் கேமிங் ஓரியன்டாக விவோக்கு போகிறீங்க அப்படின்னா விவோட T2 Pro இருக்குது. இன்றைக்கி டிமென்சிட்டி $7,200 இருக்குது. அங்கே போயிடலாம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்ல முடியல. தென் இந்த விஷயங்கள் தான். வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க.